ஸோ ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு என்பிஎல் 2026 சீரீஸ் அண்ட் நான் உங்கள் எல்டிஜி. ஸோ இன்றைக்கு டே 2 ஆஃப் என்பிஎல் ஆக்ஷன். ஸோ இந்த ஆக்ஷனை வந்து நம்ம இன்னையோட இந்த எபிசோடோட வந்து நம்ம முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மேட்சஸ்க்கு போயிடலாம். ஸோ இந்த இதில் வந்து மீதி இருக்க ஸ்லாட்ஸ், அதாவது மீதி இருக்க குரூப்ஸ் ஆஃப் பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம எப்படி அந்த டீமை பில்டு பண்ணுறோம் அப்படின்றத இதோடைய ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போதைக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேப்டு பவுலர்ஸ். ஸோ இவங்கள வந்து நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு அடைச்சி எடுக்க ட்ரை பண்ண நிறைய பேரை. ஸோ ஃபஸ்ட்டு கலீல் அகமத். ஸோ இவர் வந்து நல்ல ஒரு பிளேயர் தான். ஸோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்த இந்த சீசன் கூட. ஸோ இவர் வந்து நம்ம ஒரு நல்ல பவுலராக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து நான் பேஸ் ப்ரைஸ் 50 lakhs பிட் பண்ணியிருந்தேன். ஒரு 1 crore கிடச்சா கலீல் அகமத் வந்து நமக்கு ஒர்த்தாக தான் இருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ 1 crore மேலே போனால் கொஞ்சம் கஷ்டம்தான், பார்க்கலாம். ஓகே, ஏன்னா நம்மகிட்ட நிறைய அமௌண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையவே இருக்குது. ஸோ அண்ட் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பெருசாக யாருமே பிட் பண்ணல. கேகேஆர் தான் லாஸ்ட்டாக பிட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்து நம்ம பிட் பண்ணிட்டோம். அண்ட் யாருமே பெருசாக பிட் பண்ணல. யாருக்காச்சும் வேணுமா? ஸோ யாருமே பிட் பண்ணல. கலீல் அகமத் சோல் டு சிஎஸ்கே கைஸ். ஸோ அதுக்கடுத்து ஜேக்கப் டஃபி. ஒரு நல்ல ஒரு பவுலர் தான், பட் நமக்கு வந்து வேணாம். ஓகே, ஸோ அதனால் ஃபாரின் ஆப்ஷன் தான். ஸோ அதுக்கடுத்து ஆண்ட்ரி வர்கர். இவருமே நல்ல ஆப்ஷன் தான், பட் ஒரு ஓவர்சீஸ் பவுலர். ஸோ எனக்கு வேணாம். ஸோ ஓவர்சீஸ் ஃப்ளேவர்ஸ் பண்ண மாதிரி ஆகிடும். ஆடம் மில்னே. இவர் வந்து எனக்கு வேணாம் கைஸ், என்னை விட்டுருங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து நான் துஷாரா. ஸோ இவருமே வந்து ஒரு ஓவர்சீஸ். நம்ம வந்து ஓவர்சீஸில் பெருசாக நான் வந்து ஒரு மைண்டில் ஒரு 2-3 பேர் வச்சுருக்கேன். ஸோ நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம், அவங்கள நம்ம எடுக்கலாம். ஸோ அதுக்கடுத்து ஷர்துல் தாக்கூர். ஸோ இவங்களுமே நமக்கு வந்து பெருசாக நான் இது பண்ணல. ஸோ அதுக்கடுத்து ராகுல் சார். ஸோ இவர் வந்து நல்ல ஒரு ஆப்ஷன் தான். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து பிட் பண்ணி பார்க்கலாம். மேபி கிடச்சா ஒர்த்து தான். ஸோ ஓகே, ஸோ வந்து ஃபஸ்ட்டு 50 lakhs கிடச்சா ஒர்த்துன்னு பார்த்தேன், பட் அவர் அதுக்கு மேலே போயிடுச்சு. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணிட்டேன். இந்த கைல் ஜேம்சன். ஸோ இவர் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான், பட் வேணாம் நமக்கு. ஸோ அதுக்கடுத்து முகமது சிராஜியா. இவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இவருக்கு நம்ம வந்து ஒரு பிட்டை போட்டு விடுவோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 crores கிடச்சா ஒரு ஒர்த்தான பையாக இருப்பார். ஸோ கேகேஆர் 1.1 crores, சிஎஸ்கே 1.2 crores. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கடுத்து பஞ்சாப் 1.3 crores, சிஎஸ்கே 1.4. ஸோ ஓகே, வேறு யாராச்சும் வரீங்களாப்பா? குஜராத் 1.5 crores, 1.75 சிஎஸ்கே. வேறு யாராச்சும் இருக்கீங்களா? குஜராத் திரும்பி 2 கோடி, 2.25 கோடி சிஎஸ்கே. ஸோ வேறு யாராச்சும் வரீங்களா? இல்லை நாங்களே எடுத்துக்கிறோமா? ஸோ 3 crore கிடச்சா ஒரு ஒர்த்தான பையாக தான் இருப்பார். ஸோ அதுக்கடுத்து ஆர்டிஎம். குஜராத் எடுக்கிறீங்களா? எடுக்க மாட்டேன்னு மட்டும் சொல்லிவிடுங்க. ஓகே, நாங்கள் எடுத்துக்கிறோம்ப்பா. ஸோ அதுக்கடுத்து குஜராத் வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க, நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகே, இதுக்கடுத்து ஆகாஷ் டீப். இவர் வந்து ஒரு நம்ம பேக்கப் ஆப்ஷன் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் ப்ரைஸ்லேயே ஒரு 1 crore கிடச்சா வந்து ஒரு ஒர்த்தியான பையாக தான் இருப்பார். ஸோ அதனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 30 lakhs சிஎஸ்கே. ஸோ யாராச்சும் நாங்களே வாங்கிடுவோம், அவ்வளோதான், சோல்டு. ஓகே, ஆகாஷ் தீப்பு நம்ம ஒரு சிஎஸ்கேன். ஸோ அதுக்கடுத்து இன்னும் ஆண்ட்ரிக் நோர்க்கியா. ஸோ இவர் வந்து ஒரு ஓவர்சீஸ் நல்ல ஆப்ஷன் தான், பட் அன்சோல்டாக போயிருக்காருங்க இவர். ஓகே, உம்ரான் மாலிக். ஸோ நல்ல பவுலர் தான், பட் எனக்கு அது இன்ட்ரெஸ்டடாக இல்லை உம்ரான் மாலிக் பண்ண நான். ஸோ அதுக்கடுத்து ஹேசல்வுட். ஸோ இவருமே வந்து ஒரு நல்ல பவுலர் தான், இல்லைன்னே சொல்லலை, பட் நமக்கு வேணாம். ஸோ அதுக்கடுத்து வந்து கார்த்திக் தியாகி. ஸோ இவருமே வந்து ஒரு நல்ல பவுலர், இந்தியன் பவுலர் தான், பட் 4 crores போயிருக்காருங்க. 2 கோடி ரொம்ப அதிகமாக தோணுச்சு. அக்கீல் ஹுசைன். இவருக்காகவும் வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு 5 crores கிடச்சா ஒரு நல்ல பிக்காக இருப்பார். ஸோ அதனால் நம்ம பிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 2.5 crores சிஎஸ்கே. ஸோ அதுக்கடுத்து வேறு யாச்சும் இருக்கீங்களா? ஸோ ஓகே, குஜராத் தான் ஃபஸ்ட் டைம் வந்தாங்கன்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் யாரும் வரல. ஸோ அண்ட் சோல் டு சிஎஸ்கே. ஸோ அக்கீல் ஹுசைனுமே நம்ம சிஎஸ்கே வந்துட்டார். ஸோ ஹர்ஷல் பட்டேல். ஸோ இவர் நான் எடுக்கலாம் தான் பார்த்தேன், பட்டு வேணாம், விட்டுருங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து சிவம் மாவி. ஸோ இவருமே நமக்கு வேணாம். ஸோ ஓகே, நம்ம இவரை எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ அதுக்கடுத்து வேறு யாராச்சும் இருக்கீங்களா? வருண் சக்கரவர்த்தி. ஸோ இவர் வந்து நல்ல ஒரு பவுலர் தான். ஸோ பட் வேணாம். ஸோ ஓகே, நம்மகிட்ட ஏற்கனவே நான் வந்து நிறைய பேர் பண்ணேன். அந்த இது புவனேஸ்வர் குமார். ஸோ இவருமே ஒரு நல்ல ஆப்ஷனுங்க. ஒரு 5 crores கிடச்சா அப்படியே எடுத்து வச்சிடலாம். செம்மையாக பவுலிங் போடுவார் இவருமே. ஸோ நமக்கு யூஸ் ஆவார், பக்கா ஒரு யூஸ் ஆவார். ஸோ அதனால் வந்து ஒரு 5 crore வரைக்கும் போகலாம். 1.2 crores சிஎஸ்கே. வேறு வச்சிருக்கீங்களா? வேறு வரீங்களா? ஸோ சொல்லுங்கயா, சொல்லுங்கள். சோல் டு சிஎஸ்கே. ஸோ புவனேஸ்வர் குமார் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ அதுக்கடுத்து ஜோஃப்ரா ஆர்ச்சர். ஸோ இவருமே நம்ம பிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு 3 crores கிடச்சா ஒரு ஒர்த்தியான பிக்காக இருப்பார். ஸோ அதுக்கடுத்து ராஜஸ்தான் வந்தாங்க, 1.2 சிஎஸ்கே. வேறு வரீங்களா? சோல்டா? 1 2 3. ஓகே, ஆர்டிஎம் டிசிஷன் போதா? ராஜஸ்தான் கேட்குறாங்க. நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லுங்கப்பா. எடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம சோல்ட் ஆகிட்டார். ஸோ அதுக்கடுத்து இங்கே வந்து லூக் வுட்டு. இவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு விட்டுருங்க. ஸோ அதுக்கடுத்து வேறு யாரும் இல்லை பவுலர்ஸில். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த ஆட்டோ ப்ளே பண்ணிடலாம். ஸோ ஓகே, பெருசாக எந்த பவுலர்ஸும் எனக்கு கண்ணுக்கு மாற்றல. ஸோ அதனால் வந்து ஆட்டோ ப்ளே பண்ணிட்டு நம்ம ஆல்ரவுண்டர்ஸ் போகும்போது இது ஆல்ரவுண்டர் ஸ்டார்ட் ஆனாங்க. ஸோ அதுக்கடுத்து கோபின் பான்ஸ். இவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. போஸா
ஸோ அதுக்கடுத்து குருநாள் பாண்டியா ஐயா இவர் வந்து ஒரு 3 crores கிடச்சா நம்ம எடுத்துடுவோம். அப்படியே எடுத்து அல்வா மாதிரி தூக்கி போட்டு வச்சுக்கலாம். குருநாள் பாண்டியாலாம் என்ன மாதிரி ஒரு பிளேயர் கீஸ். ஸோ அதனால் வந்து ஒரு கிடச்ச ஒரு வர்த்தியான பையாக இருப்பார். ஸோ 60 lakhs சிஎஸ்கே, ஸோ 65 ஹைதராபாத், 70 சிஎஸ்கே, வேறு யாராச்சும் வரீங்களா? 75 பெங்களூர், 80 சிஎஸ்கே, ஸோ அதுக்கடுத்து 85 டெல்லி, 90 சிஎஸ்கே, வேறு யாராச்சும் வரீங்களா? நாங்களே எடுத்துக்கிறோமா? 1 2 3 சோல்டு கைஸ். அவ்வளோதான், குருநாள் பாண்டியா வந்துட்டார் கைஸ். ஸோ அதுக்கடுத்து ரவீந்திர ஜடேஜா, இவருமே நான் விடுவேனா 5 crores கிடச்சா நான் எடுத்து வச்சுட்டேன் அப்படியே. ஸோ 2 crores பேஸ் ப்ரைஸ் அண்ட் 2.25 பெங்களூர் வந்துடுறாங்க. ஸோ அதுக்கடுத்து 2.5 சிஎஸ்கே. ஸோ அவ்வளோதானா? 1 2 3 சொல்லுங்கயா சோல்டு கைஸ். ஸோ ரவீந்திர ஜடேஜா நமக்கு வந்துட்டார். ஸோ மார்க்கோ யான்சன் இவரை ஸ்கிப் பண்ணிடலாம். ஜேசன் ஹோல்டர், ஸோ இவருக்கு வந்து நம்ம போகலாம். ஒரு 4 crores கிடச்சா நல்லாயிருக்கும். பேக்கப் ஆப்ஷனை வச்சுக்கலாம் நம்ம. ஸோ 2.5K வந்து கிடச்சிருவாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஆர்டிஎம் டிசிஷன் யோசிச்சுட்டு இருக்காங்க குஜராத். ஸோ வேணான்னு சொல்லிட்டாங்க. சோல்டு கைஸ். ஸோ சிஎஸ்கே வாஷிங்டன் சுந்தர். ஸோ நமக்கான குவாடி தான் பார்க்க நல்லா தான் இருக்குது. ஸோ ஓகே, ஸோ அதுக்கடுத்து வாஷிங்டன் சுந்தர் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஜேமி வார்டன், இவரை வந்து எப்படி எடுக்காமல் இருப்போம், நம்ம எடுத்து தான் ஆகணும். என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறது இந்த சீசனில். ஸோ அதனால் வந்து பேஸ் ப்ரைஸ்க்கே 32 கிட்டான் இவரை நம்ம தங்கக்குட்டியை. ஸோ அதுக்கடுத்து வந்து ஆட்டோ ப்ளே பண்ணி தான் ஆகணும் இதை. ஸோ வேறு ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வரல. ஸோ அதுக்கடுத்து உருவில் பட்டேல் வந்திருக்காரு. இவருக்கு பிட் பண்ணியே ஆகணும் கைஸ். இவருக்கு ஒரு 5 crores வரைக்கும் போக ட்ரை பண்ணலாம். 2.5 சிஎஸ்கே. ஸோ அவ்வளோதானா? சொல்லுங்கய்யா, சோல்டுன்னு சொல்லுங்கய்யா. சொல்லுன்னு சொல்லி ஆக்ஷன் இது. சோல்டு. ஓகே, சிஎஸ்கேக்கு வந்துட்டார் உருவில் பட்டேல். ஸோ அதுக்கடுத்து வைபவ் சூரியவன்ஷி. ஸோ இவருமே நமக்கு ஓப்பனர் ஆப்ஷனாக தேடிட்டு இருக்கணும்ல, ருத்ராஜ் கேக்வாட் கூட ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ வைபவ் சூரியவன்ஷி ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ அதனால் வந்து இவருக்கு வந்து ஒரு 3 crores வரைக்கும் போகலாம். அதுக்கு மேலே கூட போகலாம். எவ்வளோ கிடைக்கிறாலும் அவ்வளோவும் ஒர்த்து தான் இவர். ஸோ அதனால் வந்து 1.2க்கு போகணும். கிடச்சிட்டாங்கடான்னு கேட்டிங்கன்னா ஆர்டிஎம் போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ராஜஸ்தான் கொடுத்துருங்கய்யா, வேணாம் அவங்களுக்கு. கொடுத்துட்டாருங்க. ஓகே, சோல்டு. ஸோ அதுக்கடுத்து ரிங்கு சிங்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ரிங்கு சிங் தான். ஸோ நம்ம வந்து ஒரு 2 crores கிடச்ச ஒரு வர்த்தியான பையாக இருப்பார். ஸோ அதனால் நம்ம வந்து போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். 30 lakhs சிஎஸ்கே போயிருக்கோம். ஸோ ஓகே, அவ்வளோதானா? சோல்டா? டக்குன்னு சொல்லுங்கய்யா சோல்டு. நீ ஏன் பேசிகிட்டே இருக்கேன்? இவன் எவனாச்சும் பிட் பண்ண போகிறான்யா? இப்போ வந்துருச்சு ஆர்டிஎம். கோல்கட்டா வேணுங்கய்யா? வேணான்னு சொல்லுங்கய்யா, நாங்கள் எடுத்துக்கிறோம்யா. ஓகே, சோல்டு. ஓகே, கோல்கட்டாவை நம்ம கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து பிரியான் சாரியா. ஸோ இவர் வந்து நமக்கு வேணாம். ஸோ அண்ட் வந்து எனக்கு பேட்ஸ்மேன்ஸ்லேயும் வந்து பெருசாக யாரும் எடுக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வரல. ஸோ எல்லாருமே வந்து மோஸ்ட்லி நமக்கு வேணாம். ஓகே, ஆயுஷ் மாத்திரை எடுக்கல. ஆயுஷ் மாத்திரை வந்து நம்ம வேணாம். வைபவ் சூரியவன்ஷி வச்சுருக்கோம்ல, ஸோ மோஸ்ட்லி அது போதும். ஸோ ஆயுஷ் மாத்திரை நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு காலை விடாதீங்க. ஸோ நான் வந்து செருப்பால் அடிக்காதீங்க, விட்டுருங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து இப்போதைக்கு மீதி இருக்கிறது நான் ஆட்டோ ப்ளே பண்ணிட்டேன். ஏன்னா வேறு எதுலேயும் பெருசாக பிளேயர்ஸ் எடுக்கிற மாதிரி இல்லை. ஸோ இப்போதைக்கு இதுதான் நம்ம கரண்ட் ஸ்குவாடு. ஓகே, ஸோ நல்லா தான் இருக்குது ஸ்குவாட். எம்எஸ் தோனி, ருத்ராஜ் கேக்வாட், டேவால் பிரேவிஸ் அண்ட் ட்ரெண்ட் போல்ட், ஐடன் மார்க்கம், வில் ஜாக்ஸ், கலீல் அஹமத், முகமது சிராஜ், ஆகாஷ்தீப், அகீல் ஹுசைன், புவனேஸ்வர் குமார், ஜோஃப்ரா ஆர்ச்சர், குருநாள் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, ஜேசன் ஹோல்டர், ஜேமி வார்டன், உர்வில் பட்டேல், வைபவ் சூரியவன்ஷி, ரிங்கு சிங், முகேஷ் குமார், அப்புறம் ரகுவன்ஷி, அப்புறம் சிங். அவர் யார் எனக்கு தெரியல. ஓகே, அவர் யாருன்னு கூட ஆல்ரவுண்டர்னு போட்டிருக்கதில்ல. ஸோ எனிவேஸ் இதுதான் நம்ம கரண்ட் ஸ்குவாடு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா நம்மளுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணலாம். அப்படியே நம்ம சேனலை பற்றி நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட்னால தான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ லாஸ்ட் வீடியோவோட இந்த வீடியோக்கு நான் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா இதில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணி தான் அந்த இதை பற்றி நான் வாங்கியிருக்கேன். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் அவர்களுடைய வீடியோஸ்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி போடலாம் நம்ம. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கலாம். ஸோ அது வரைக்கும் உங்களை நின்று இருப்பது உங்கள் எல்டிடி. சேனிங் ஆஃப் யூ சீட்டா. குட் பை. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.